Kishore Raghav, Magaram Thiruvanam, Meena Laknam, born at Malacca. Can I buy new house at this time and job will be permanent? வேலை பெர்மனண்டா இருக்குமான்னு கேக்குறீங்களா? 18-2-85 18-2-85 9:50 AM மலாக்காலே பிறந்துட்டீங்க. மகரம் திருவோணம் மீன லக்னம். லக்னத்துல அப்பா அருமையான ஜாதகம் இருக்கு. லக்னாதிபதி இங்க தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்து சனியினுடைய பார்வை. ஆனா லக்னத்துல இவர் இருக்காரு, யாரு? சுக்கிரன். லக்னத்தில் சுக்கிரன் இருப்பது அட்டமாதிபதி லக்னத்துல இருக்காருன்ற மாதிரி தான். சரி, இங்க குரு நீச்சமும் ஆகி தேய்பிரை சந்திரனோடும் சேர்ந்து சனியினுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறது ஒரு மாதிரி டல். சரி, வீடு வாங்க முடியுமான்னு கேக்குறீங்க. வீடு வாங்குற டைம் சுக்கிரன் ப்ரீவியஸ்ல வந்திருக்காரு. இப்ப சுக்கிரனும் சூரியனும் முடிஞ்சு அடுத்து சந்திரன் தான் இங்க தேய்பிரையாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்து தொடர்புல இருக்காரு. 5ஆம் அதிபதி இதை கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் தான் கொடுக்கணும். 4ஆம் அதிபதி இல்ல சுக்கிரன் கொடுக்கணும். சுக்கிரன் 6ஆம் 8ஆம் அதிபதிகளுக்கு ஒரு மாதிரியான தொடர்பு. செக் செக் செக். ஓகே, குரு தசை என்ன இருந்தாலும் குரு தசை லக்னாதிபதி தசை. ஐயா இப்போ இல்ல, குரு தசை செவ்வாய் புக்தியில தான் கட்டிடம் ரிலேட்டடான லாப அமைப்பெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் போலதான் தன்னுடைய வேலை மெதுவா ஆரம்பிக்கும். ஆனா வாங்கிடுவீங்க. ஏன் வாங்கிடுவீங்க அப்படின்னாக்கா, நல்ல வேலையாக இந்த ஜாதகத்துல செவ்வாய் மங்கள யோகத்துல இருக்காரு. லக்னத்தினுடைய பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் நல்ல தன்மையில இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுல என்ன தெரியுங்களா, உங்களை நீங்க கொடுத்து வச்சவர் எதுல? வாழ்க்கை துணை அமைப்புல. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடம் நல்ல தன்மையில இருக்கிறதும், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை 2 சுபர் பார்க்கறதுன்றது உங்களை விட உங்களோட பார்ட்னர் இதுல கொஞ்சம் முயற்சி எடுத்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. செவ்வாய் குரு தசையில செவ்வாய் புக்தியில நீங்கள் எதிர்பார்த்த அந்த அமைப்புகள் அமைந்தே தீரணும். பாக்கியாதிபதியினுடைய புக்தின்றதுனால கண்டிப்பா அமையும் பிரதர், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் புக்தியும் ராகு புக்தியும் ஒரே மாதிரி நல்ல மாதிரி செயல்படும். அங்க 2028 கையில வீடு இருக்கும். குரு தசை செவ்வாய் புக்தி 2028 ஏப்ரல், இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஏப்ரல் மாசத்துல கையில வீடு இருக்கும். அந்த வீடு நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாதிரி அமையும். சரிங்களா?